வீட்டில் மட்டும் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாலே சும்மா கிரேவி ஆறு மாதிரி ஓடுதுன்னு மறுபடியும் ட்ரை பண்ணாமல் விட்டுருப்போம். இந்த யம்மியான க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன், உப்பு, பன்னீர் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் கடை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 5 காஷ்மீரி சில்லி மசாலா பொருட்கள், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளி பழமும் சேர்த்து வதக்கிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து வதக்கிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சதும் இந்த கிரேவி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சிருந்த கிரேவியை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதும் திக்கான பால் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் டேஸ்டியான க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ரெடி. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.